பாக்குறீங்களா? தனுஷ் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா? தனுஷ் ஒரு முத்தா கொடுத்துருப்பாங்க. என்ன படம் தெரியல, இதை கூப்பிட்டாங்க வந்தோம். சொல்லிட்டு நல்லா இருக்கு. அவன் கம்பேக் நல்லா லுக் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆக்டர் பிரசாந்தோட ஆக்டிங்ல நானே படத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தேன். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எங்க சார் வேற செமையா இருந்துச்சு படம். வேற லெவல் ஆக்டிங், தரமா இருக்கு. சோ படம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் சார் வந்து நடிச்சு கொஞ்ச நாள் டிலே ஆயிட்டு படம் வந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரி லேட் தெரியுதா இல்ல இப்ப பாக்க? இல்ல, எப்படி சொல்றது, லேட்லே தெரியல. செம்ம ஆக்டிங் வைஸ் சூப்பர். அப்படியே இருக்காரா? எங்க பக்கம் பேசுங்க. ஆமா, அப்படியே இருக்காரு. அப்ப எப்படி சிம்ரான் இருந்தாங்களோ அப்படி இருக்காங்க. சாரும் அப்ப எப்படி இருந்தாரு அதே மாதிரி இருக்காங்க. ஓகே, சிம்ரன் இருந்தாலே வந்து ஒரு மாதிரி இடுப்பு சாங் ஒன்று வச்சிருவாங்க. ஆமா, இதுல வைக்கல, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நார்மலா தான் இருக்குது. நார்மலா பழைய பிரசாந்த் அப்படி இருந்தாரா, இப்படியே தான் இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு. அப்படியே குடும்பத்தோட சொல்றேன். அந்தகன் செம்ம. சாரதா சூப்பர். சாரதாவா? சூப்பர். டைரக்ஷன் வேற லெவல். சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு, என்கேஜா இருக்கு படம். ஹிந்தியும் மலையாளத்தில் பார்க்காதவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நாங்கள் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த அந்தாதுனை வந்து ஆயுஷ்மான் குரானா வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாப்ல. பட் அது ஈக்குவலாக வந்து பிருத்திவிராஜும் பண்ணிட்டாங்க, பிரசாந்தும் பண்ணிட்டாங்க. பிரசாந்துக்கு நல்ல கம்பேக் படம். 8 வருஷம் கழிச்சு வந்தா கூட ரொம்ப நல்ல படம் பார்க்கலாம். படத்துல வந்து சிம்ரன் வந்து வில்லியா பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? ரொம்ப அழகா இருக்கு. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹிந்தி படத்தை நல்லா படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துல வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க. இது வந்து தாண்டவ படத்துல வந்து விக்ரம் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைன்ல வருதா? இது முழுக்க டிஃபரன்ஸ் தான். இல்லை, முழுக்க டிஃப்ரெண்ட். ஒரு பியானிஸ்டா வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாதாரணமாக நல்ல கண்ணு தெரிஞ்சவங்க வாட்சா கூட அவ்வளவு வந்து அவருக்கு வந்து ரெகக்னைஸ் கிடைக்காது. கண்ணு இல்லாத வாட்சானா ரொம்ப பாராட்டு கிடைக்குது. அந்த ஒரு கண்ணு தான் மேட்டர் நடக்கிறாரு. அதுக்கு மேலே வந்து நம்ம பண்ண முடியாது, ஸ்பாய்லர் ஆயிரும். படம் நல்ல படம், ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு பிரசாந்த் சார் ஸ்கிரீன்ல வந்தாலுமே இன்னும் பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ற ரசிகர்கள் வந்து இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. கண்டிப்பா 90ஸ்ல வந்து அவர் ஒரு ஃபேவரட் ஹீரோவா இருந்தாரு. அந்த இது ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்குது படம். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காப்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியானந்த் வந்து கவர்ச்சியா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பசங்களை வந்து உள்ள வரைக்கிறதுக்கு பிளான் பண்ணது பிரியானந்த், அதை கரெக்டா செஞ்சுட்டாங்க. ஓரளவு படம் ஒருத்து பார்க்கலாம். ஓரளவுக்கு ஓகே. ஓகே, என்ன பிடிச்சது படத்துல? பொம்பளை அவர் மட்டும் தான் ப்ரோ. அவரு சிம்ரன் அவங்க பேர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவுதான். எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்ல. இது அவருக்கான கதை இல்ல அவ்வளவு. சோ படத்துல வந்து சிம்ரன் இருக்காங்க. சிம்ரன் இருந்தாலே ஏதாவது ஒரு சாங் பயங்கரமா இருக்கும். சாங்கே இல்ல ப்ரோ. சாங்கே அது ரொம்ப லேக் அடிச்சிட்டாங்க. ஓகே, அது பார்த்தா தெரியும். மேபி பியானோலயே ஃபுல்லா உட்காந்துட்டாங்க. அது கொஞ்சம் மாத்திருக்கலாம். மற்றபடி ஹிந்தி ரீமேக் படம்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது மாத்திருக்காங்களா? அப்படியா? ரீமேக்ல எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா படம் ஓகே ஞாபகம் வருது. ஆமா, படம் நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ, ரொம்ப இல்ல ப்ரோ. அவருக்கான கதை இல்ல ப்ரோ. அவரு எவ்வளவு பெரிய ஸ்டாரு, அது கொஞ்சம் மாத்திருக்கலாம் மேபி. இல்லைன்னா படம் எப்பயோ எடுத்த படம்ல, இப்போ வந்து அப்பயே வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிலே ஆனதுனால இப்படி இருக்கலாம் மேபி. நல்லா இருந்துச்சு. ஆக்டர் பிரசாந்தோட ஆக்டிங்ல நானே படத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தேன். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. டாப் ஸ்டார் பிரசாந்தை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இந்த இளைய தளபதியை பார்க்குற ஃபீல் இருந்துச்சா? ஓரளவுக்கு இருந்துச்சு, இருந்தாலும் இதே தளபதி மாதிரிலாம் வராது. அந்த அளவுக்கு இல்ல. பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல ரொம்ப சூப்பரா நல்லா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்கிறாப்புல, அருமையா இருக்குது. சிம்ரானா வந்து வில்லன் ரோல அருமையா இருக்கு, அருமையா நடிச்சிருக்கு. பிரசாந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு. இன்னொரு தடவை பார்க்கலாம் படத்தை ஃபேமிலியோட. மியூசிக்லாம் சூப்பரா, அந்த பியூன் வாசிக்கிறது நல்லா வாசிக்கிறாரு.
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா இந்த படம் இருக்குமா இந்த வருஷம்? அவ்வளோ நிறைய ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ, அதனாலே மொக்கையா இருக்கு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் தான். ஏன் ப்ரோ? பழைய கதை ஓகே. அதுதான் மொக்கையா தான் பழைய இருக்கு. கதை. ஆமா புதுசா பாக்குற மாதிரி இல்ல. இல்ல ப்ரோ. பிரியானந்தல புதுசா பாக்குற மாதிரி இருக்குன்னாங்க. இல்ல ப்ரோ, அவ்வளோலாம் இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. சிம்ரன் ப்ரோ எப்படி சொல்றீங்க? அவங்க கேரக்டர் வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா அவ்வளோ அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. ஸோ யோகி பாபு காமெடி அவ்வளோவா இருக்காது ப்ரோ, கொஞ்சம் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதா படம்? இல்ல ப்ரோ. உங்களோட ஒப்பீனியன். ஆனா படம் நல்லா இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. டாக்டர் பிரசாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல வரும். ப்ரோ அவர் வரணும் ப்ரோ கண்டிப்பா. எங்க இளைய தளபதி வந்து இப்ப அரசியலுக்கு போறாரு. நெக்ஸ்ட் வந்து அஜித் இவங்க இல்லாட்டி டாப்ல வர்றாரு. அவரு அவங்க கூட தான் டிராவல் பண்ணாரு. பேக்கப் ஆயிடுச்சு. ஆனா திரும்பி அவர் கண்டிப்பா கம்பேக் கொடுக்கணும், கண்டிப்பா வரணும். அதனால ஏன்னா அவரு எனக்கு ஜோடியில இருந்து ஆனலகன் தான். இப்போ அவர் கண்டிப்பா வரணும் ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து கம்பேக் கொடுத்துருக்கேன் ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ ஆகுது. மோஸ்ட்லி வந்து நல்லா தான் இருக்கு. நல்லா சொல்ல அது வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணும். படம் பார்க்காம நல்லா சொல்லக்கூடாது. எந்த ஒரு படம் எடுத்து ஒரு கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கிறாங்க. படம் நல்லா தான் ப்ரோ. ஓரளவு படம் ஓகே ப்ரோ, ஒர்த்து தான் ப்ரோ. பார்க்கலாம். நல்லா தான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. படம் சூப்பரா இருக்குண்ணா. ஆனா இப்ப கேமரா பாத்துறேன். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் டாப் ஆகுதுண்ணா. ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. ஓகே. டாப் லெவலு டாப் ஸ்டார் பிரசன்ஸ். டாப் எங்க அண்ணன் நடிப்பு செம்ம நடிப்புண்ணா. ஓகே. ஒரு டான்ஸ்லாம் பாத்தீங்களா? எப்படி டான்ஸ்லாம் டாப்ண்ணா. ஒரே டான்ஸ் போட்டு காட்டுனா எங்களுக்கு தெரியாதுண்ணா. எங்களுக்கு தெரியாதுண்ணா. பார்க்கலாம். நல்ல நடிப்பு சூப்பரா. ஓகே. இந்த மியூசிக்லாம் வந்து மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் பார்த்தது. பிரசாந்த் அவர்களோட ஆக்டிங் எப்படி? அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு படம். ரொம்ப பிடிச்சிருக்கு. சிப்ரா மேம் நல்லா இருக்காங்க. சூப்பரா இருக்கு. கேமரா பார்த்து அந்த கன் சொல்லுங்க. அந்த கண் நல்லா இருக்கு. அந்த கண் நல்லா இருக்கு. பிரசாந்த் நடிப்பு சூப்பரு. சிம்ரான் நடிப்பு வேற லெவலு. ஸ்கிரீன்ல ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் வந்தாலும் தரமா பண்ணிருக்காப்ப, சூப்பரா பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள். சோ சிம்ரன் வந்தாலே இடுப்பு வச்சு ஒரு சாங் வச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாது. வில்லியா பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பிரசாந்த் ஆக்டிங்லாம் எப்படி? சூப்பர் சூப்பர். அதான் சொல்றேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம், தெளிவா தரமா பண்ணிருக்காப்ல. ஓகே. அதவங்க ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. ஆக்டிங்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம் ப்ரோ. ஆனா நல்ல ஓகே, ஒரு தடவை பாருங்க கண்டிப்பா. ஆமாண்ணா. எப்படி இந்த டாப் ஸ்டார் திருப்பி ஸ்கிரீன்ல பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திரும்பி இன்னும் மேல படம் பண்ணுவாருன்ற நம்பிக்கை. யோகி பாபு காமெடில யோகி பாபு காமெடி சொல்ல வேணாம். நமக்கு எல்லா படத்துலயும் அவர் இல்லாத படமே இல்லை இப்போ. ஓகேண்ணா. படம் எப்படி இருக்கு ப்ரோ? ப்ரோ நிறைய கொடுத்துருக்கோம். என்ன படம் ப்ரோ பார்த்து வந்தீங்க? அந்தகன் பார்த்துட்டு அந்த எப்படி ப்ரோ இருக்கு படம்? சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? பியானிஸ்ட். நான் ஒரு கீபோர்ட் பிளேயர், அதனால பியானிஸ்டா அவர் சூப்பரா ப்ளே பண்ணிருக்காரு. அதனால அது யோகி பிடிச்சனால பாபோட காமெடிலாம் எப்படி ப்ரோ? சூப்பர் ப்ரோ. அவர் சிச்சுவேஷனுக்கு அப்படியே எப்பயும் போல டைமிங்கா போட்டு ஜாலியா போயிட்டாரு. இது வந்து தாண்டவம் படம் விக்ரம் சார் நடிச்ச மாதிரி ஒரு சாயல்ல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. இது வந்து தனி. இவர் தனியா என்ன பண்ணிருக்காரு, இவர் எப்பவுமே புதுசா தான் ட்ரை பண்ணாரு பிரசாந்த்ன்றவர். சோ அவர் பெஸ்டா பண்ணிருக்காரு. பார்க்கலாம். பல வருஷம் கொடுத்து இப்ப எல்லா ஆக்டர்ஸும் கம்பேக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பிரசாந்த்க்கு ஒரு கம்பேக். அவ்வளவு கம்பேக் வந்துருவாரு. இப்ப தெரிஞ்சிருச்சு எல்லாமே. ஒரு கெட்டப்போட தான் வராரு. ஃபீல்டுக்கு வந்துருவாரு. ஒன்னும் பிரச்சனை. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா இருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல ஓவரால் ஸ்டோரி ஒரு ஓகே தான். ஆல்ரெடி ரீமேக் தான் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஆக்டிங் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது ஒரு மெசேஜ், ஒரு தாக்கம் உள்ள இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அந்த தாக்கம் ஏதாவது மெசேஜ் மாதிரி எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. மற்றபடி ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ், மியூசிக்ஸ் எல்லாமே ஓகே தான். மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆக்டர்ஸ் யோகி பாபுவோட காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா படம்? ஓகே. ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ் 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.